ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். ஏசாயா 43:18 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு. நம்ம லைஃப்பில் நடந்த வருத்தமான காரியங்கள், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ், இதை பற்றி நம்ம யோசிக்கவோ நினைக்கவோ வேண்டாம் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு. அவர் தன்னுடைய ஓன் பிரதர்ஸ்னால ஒரு பொருளை விற்கிற மாதிரி அவர் வேறு ஒரு தேசத்தில் விற்றுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் சில வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய தம்பின்றது தெரியாமையே அவர்கிட்ட ஒரு உதவிக்காக வந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் அவர் கர்த்தர் வந்து அந்த யோசேப்பை அந்த தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி வச்சுருப்பார். ஆனால் அவர் தன்னுடைய அண்ணன்கள் கிட்ட, நீங்கள் என்னை வந்து விற்றுட்டேன் அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் என்னை அனுப்பலை, கர்த்தர் தான் உங்களுக்காக என்னை உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினார்னு 2 தடவை அவங்கள சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நியாயமாக அவரை தான் வந்து எல்லோரும் கம்ஃபர்ட் பண்ணணும், உன்னை தனியாக அந்த மாதிரி ஒரு இதில் விற்றுட்டுமேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் வந்து அவங்க தம்பி அண்ணனுங்களை வந்து அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க ஐஸ்வர்யம், மேன்மை, அந்த மகிமை எல்லாத்தையுமே பாருங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு போய் நம்ம அப்பா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்க, இந்த தேசத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் உங்களை பாதுகாக்கிறேன். கர்த்தர் வந்து நம்ம குடும்பம் அழியாதபடிக்கு வறுமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு முன்னே என்னை இந்த தேசத்துக்கு அனுப்புனார். அதனால் கவலையப்படாதீங்க, எல்லாரும் இங்கே வாங்க, தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மனசில் அவருக்கு. மேலானவைகளின் நாடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய எதிரியானவன் பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கூட, அவன் வந்து தாகமாக இருந்தால் தண்ணீர் கூட அப்படின்னு தான் சொல்கிறார். பழி வாங்கணும்னோ இல்லை அவங்கக்கிட்ட அந்த வைராகியம், கோபத்தை காட்டணும்னு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறது இல்லைல்ல. அடுத்ததான் ஆமான். எஸ்தர் அதிகாரத்தில் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். அகாஸ்வேரு ராஜா தனக்கு அடுத்த பொசிஷனில் அந்த ஆமானை வைத்திருக்காரு. எல்லா பிரபுக்களையும் பார்க்கலும் ரொம்ப அதிகமான ஒரு கணத்தை கொடுத்து அந்த ஆமானை வச்சுருக்காரு. அவரும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, ராஜா என்னை தவிர வேறு யாரையுமே கனம் பண்ண மாட்டார், அந்தளவுக்கு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகிமையை பாருங்கள், என்னுடைய பிரஸ்தாபத்தை பாருங்கள், என்னுடைய மேன்மையை பாருங்கன்னு அவர் பெருமை பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை அறியாதவர்கள் எல்லாருக்கும் ஒரு கனம் கொடுத்து மேன்மையை வச்சிருந்தாலும் சில நேரங்களில் அதை அவர்கள் உணராமல், அவர் தனக்கான அந்த பொசிஷன் என்ன, அதோட வேல்யூ என்னங்கிறத உணராமல் அவர் போயிட்டு அவர் அரண்மனைக்குள்ளே இருக்கார். ஆனால் அந்த அரண்மனை வாசலில் இருக்க மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் தனக்கு வரும்போது விஷ் பண்ணலைங்கிறது அவருக்கு ஒரு பெரிய குறையாக இருந்து அதை அவரால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியாமல் அந்த மொர்தெகாய் மட்டும் இல்லை, அவனையும் அவன் சார்ந்த அந்த இனத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் வந்து தீமை நினச்சது அவருக்கே தீமையாக, அவருடைய குடும்பத்திற்கே தீமையாக முடிஞ்சதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல. அவரால் அந்த மொர்தெகாயை வந்து மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் போனதுனால கர்த்தர் அவருக்கு வச்சுருந்த அந்த எல்லா மேன்மையை இழந்து அழிந்து போனதை நம்ம பார்க்குறோம். யோவான் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிமைக்கு ஏற்ற மகிமையானவர், மேன்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த எல்லா மகிமையும் மேன்மையும் நமக்காக அவர் விட்டு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை தான் நாம் சொல்லணும். நம்ம லைஃப்பில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த மேன்மையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. கர்த்தர் செய்த எல்லாமே, இப்போ நம்ம இருக்கிற அந்த லைஃப், நல்ல நிலைமை எல்லாத்துக்காகவும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு தான் வேதத்தில் படிக்கிறோம். என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன்னு சொன்ன ஆண்டவர் நாம குற்றத்தை மன்னிச்சா நமக்கு அதுதான் மகிமைன்றதை நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம மனிதர்கள்கிட்ட இருந்து வர அந்த ஒரு ரிகார்டு அதெல்லாம் எதிர்பார்க்காம நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் இருந்து நமக்கு வச்சிருக்கிற அந்த நன்மையை நம்ம இழந்து போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி வைராகியம் பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை குறித்து, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அந்த வைராகியத்தை பாராட்டணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நாம் இன்றைக்கி நம்மளை நிதானித்து பார்ப்போம், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் மேலானவைகளை நாடணும், இந்த பூமியில் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மேன்மையெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கக்கூடாது, அது குறித்து எங்களுக்கு அந்த ஒரு பெருமை வந்துடக்கூடாது, அதனால் நாங்கள் மற்றவர்களை மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நம்ம இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு. அவருடைய வாக்குக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.